அதாவது சேவிங் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்க, அதை எப்படி ஆப்ரேட் பண்றது? Once you have opened the account, you must also know how to operate the account. In other words, you have to know the procedure to be followed for further deposit to be made in the account and for withdrawing money from the account. சரி, அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டீங்க, பணத்தை டெபாசிட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் அதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும், அதாவது எப்படி பணம் போய் போடணும், அதில் எப்படி எடுக்கணும், எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அது எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டெபாசிட் இன் அக்கௌண்ட். ஒரு அக்கௌண்ட்ல எப்படி டெபாசிட் பண்ண போறோம்? How will you deposit money in your account? You have already used a paying slip for the deposit of the initial amount while opening the account. It is the printed form which you get in the bank. Each paying slip has two parts divided by perforation, the right hand side part known as foil and the left hand part known as the counterfoil. The slip has to be filled up while depositing cash or a check. Separate paying slip form will have to be filled up with depositing both the cash and check. Suppose you have to deposit cash in your account. The paying slip has to be filled up giving the date deposit, your name or account holder's name. If you deposit the money in somebody's account, the account number and the amount deposit in the figure at words beside, you have to enter the slips in the place indicated. How many currencies notes different devices? சரி, இதை நான் சுருக்கமாகவே சொல்றேன். கீழே உங்களுக்கு ஒரு பே இன் ஸ்லிப் அப்படின்ட்டு ஒரு ஸ்லிப் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டீங்கப்பா, ரைட்டு, இப்போ நீங்க பணத்தை உங்க அக்கௌண்ட்ல போடணும், டெபாசிட் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? அங்க பேங்க்ல போயிட்டு தான் இங்க கீழே கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்டேட் பேங்க் இந்தியாவோட பே இன் ஸ்லிப். பே இன் ஸ்லிப்னாக்கா தனியா பிரிச்சு பாருங்க, பே இன் ஸ்லிப். ஸோ உங்க அக்கௌண்ட்டுக்குள்ள நீங்க பே பண்றீங்க, அதுக்கு இந்த ஸ்லிப்பை நீங்க யூஸ் பண்ணி தான் பே பண்ண முடியும். ஸோ இங்க நீங்க பார்க்கலாம், ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது இங்க ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும், இது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இது இங்க அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க ரெண்டு ஸ்லிப் இருக்கு, அது நீங்க பார்க்கலாம். அதாவது இது ரெண்டுமே ஒரே ஸ்லிப் தான், சரிங்களா? இது ரெண்டுமே ஒரே ஸ்லிப் தான். நடுவில் பார்த்தீங்கன்னா கிழிச்சிருக்காங்க. ஏன் கிழிச்சிருக்காங்கன்னு அடுத்தது சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதோட ப்ரொசீஜர் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட அக்கௌண்ட் நம்பர் எழுதணும், மேலே டேட் இருக்கு, டேட்டு இயர்னு எழுதணும், அப்புறம் உங்களோட பேரு கேபிட்டல் லெட்டர்ல நீட்டா எழுதணும், எல்லாமே கேபிட்டல் லெட்டர் தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் எவ்வளோ அமௌண்ட் நீங்க இங்க பாத்தீங்க 500 ஒன்லி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நீங்க 500 ரூபாய் டெபாசிட் பண்ண போறீங்கன்னாக்கா 500 ஒன்லி. இந்த ஒன்லிங்கிறது கண்டிப்பா போடணும் ஒவ்வொரு வேர்டுக்கு பின்னாடி, அதாவது ஒவ்வொரு அமௌண்ட்